எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம்னா என்னன்றத ரொம்ப எளிமையா பார்க்கலாம். உற்பத்தி, நுகர்வு மற்றும் பரிமாற்றம் இந்த மூன்றையும் படிக்கிறது தான் பொருளாதாரம். அதாவது மக்கள் எதை எவ்வளோ கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு அந்த கன்சம்ஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இந்த மூணையுமே படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. புரிகிறதுக்காக உதாரணத்துக்கு அரிசியை எடுத்துக்குவோம். இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 50,000 to 60,000 டன் அரிசியானது அரசாங்கத்தினால ரேஷன் கடை மூலமாக விநியோகம் பண்ணப்படுது. இப்போ மாதம் 50,000 to 60,000 டன் அரிசி தேவை அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்த பிறகு இப்போ அதுக்குண்டான உற்பத்தி நடக்கணும். எல்லா இடத்துலையும் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அரிசி உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நெல் விளைச்சலுக்கு ஏற்ற மண் வளம் இருக்கணும். அதனால தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான டெல்டா மாவட்டங்கள்ல இந்த நெல் உற்பத்தியானது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லை விளைவிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மனித வளமும் அங்கே தான் இருக்கு. ஸோ அங்கே போய் அந்த நெல் உற்பத்தி நடக்கும். இப்போ நெல் உற்பத்தி நடந்ததுக்கு அப்புறம் அந்த நெல் தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு பரிமாற்றம் பண்ணப்படும், டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அது நெல்லாவே திருவள்ளூர்ல அரிசியா மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வரும். இல்லைன்னா தஞ்சாவூர், திருவாரூர் அங்கேயே அந்த நெல்லானது அப்படியே அரிசியா மாற்றப்பட்டு சென்னைக்கும் வரும். இது ரெண்டுமே நடக்குது. இப்போ நான் சொன்னதுல பாருங்க, நுகர்வும் இருக்கும். அதாவது மக்கள் எவ்வளோ கன்சியூம் பண்றாங்க அப்படின்றதும் இருக்கும். அதுக்கப்புறம் உற்பத்தி சம்பந்தப்பட்டதும் இருக்கும், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்டதும். அதே மாதிரி பரிமாற்றம், இந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டதும் இருக்கும். இப்போ இந்த மூன்று விஷயமே படிக்கிறது தான், அந்த மூன்று விஷயத்தையுமே சேர்த்து படிக்கிறது தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. இப்போ இதை ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ மக்களுக்கு அரிசி எவ்வளவு தேவை அப்படின்னே தெரியலன்னு வைங்களேன். அப்போ என்ன அளவில் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். அப்போ அது தெரியாதப்போ ஒன்று அதிகமாக விளைவிக்க வாய்ப்பு இருக்குது நெல்லை, இல்லைன்னா கம்மியாக விளைவிக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு 60,000 டன் தேவை சென்னைக்கு மட்டுமே அப்படின்னு எடுத்துக்குவோம், அதாவது ரேஷன் கடை மூலமாக விநியோகம் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த அளவே தெரியல அப்படின்னா ஒன்று 1,00,000 டன்னுக்கு மேலே உற்பத்தி நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 50,000 டன்னுக்கு கீழே உற்பத்தி நடக்க வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக நடக்கும்போது என்ன பிரச்சனை வரும்? இப்ப ஒரு இடத்துல விளைச்சல் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா அப்ப ஒரு எஸ்டிமேஷன் நடக்கணும். அங்க எவ்வளவு விளைஞ்சிருக்கு? உதாரணத்துக்கு ஒரு 20,000 டன் தான் விளைஞ்சிருக்கு. அப்ப சென்னைக்கு 60,000 தேவை அப்படின்னா இன்னும் 40,000 டன் அப்ப வேறு இடங்கள்ல இருந்து வாங்கணும் அப்படின்னா அப்பதான் தெரியும். ஸோ அப்படி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற இடங்கள்ல அது வாங்கப்படும். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்க, இப்போ உற்பத்தி அப்படின்றது எதை சார்ந்து இருக்கு? நுகர்வை சார்ந்து தான் இருக்கு. எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உற்பத்தி செய்ய முடியும். அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செஞ்சால் அதனுடைய விலை மதிப்பும் கம்மியாயிரும். அது வீணாக போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சில நேரங்களில் பார்த்தா தக்காளியினுடைய விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஆனால் தேவை கம்மியாக இருக்கும். அப்படி தேவை கம்மியாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா விவசாயிகளுக்கு ஏற்ற அந்த விலை கிடைக்காம அவங்க அதை அப்படியே சாலையில கொட்டி போராடுவாங்க. அப்ப இது எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா எவ்வளோ தக்காளியை உற்பத்தி செய்யணும் அப்படின்ற புரிதல் இல்லாம போகுது. ஸோ மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு தக்காளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ தேவை ஒரு நாளைக்கு, அந்த கணக்கெல்லாம் சரியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல் பண்ணலாம். இப்ப அதுக்கேற்ற மாதிரி பண்ணாம அதிகமாவே நடக்குது அப்படின்னா அப்ப எங்க தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கிருந்து வேற இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாதிரியான இடங்களுக்கு இந்த மாதிரி அரிசி அதிகம் தேவை, இல்லைன்னா தக்காளி தேவைன்னு வச்சுக்கோமே. அப்போ இங்கேருந்து அங்கே அனுப்பலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் புரியும். ஏன்னா அந்த டேட்டா இருக்கும், அந்த இடத்துல இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ தேவைப்படுது, அப்போ இங்கேருந்து அங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ விவசாயிகளுக்கு அவங்க நிர்ணயம் பண்ணக்கூடிய விலையும் சரியாக கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் அப்படின்றது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சது தான். எவ்வளோ நுகர்வு அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி செய்ய முடியும். அந்த உற்பத்தி அளவு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்க பரிமாற்றம் பண்ணலாம் அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மூணுமே இல்லாமல் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றது, அதாவது நம்மளுடைய நாட்டு பொருளாதாரம் அப்படின்றது சரியா நடக்கவே முடியாது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைக்கு அதிகமாகவோ தேவைக்கு கம்மியாவோ போய்
இந்த ஸ்கேர்சிட்டி அப்படின்ற அந்த பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வெறும் உணவு உற்பத்தியை வச்சு மட்டும் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடை உற்பத்தியில் ஆரம்பித்து காஸ்மெட்டிக்ஸில் இருந்து எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸுக்கு உட்பட்டது தான். அதாவது இந்த 3 விஷயங்கள் உள்ளடங்கி தான் எல்லாமே வந்து நகருது. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், கீழே அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக அடுத்து வந்து நம்மளுடைய நாடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் பற்றி நம்ம வந்து பேசுவோம். தேங்க்யூ.